அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம் கசாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் இவ்வாறு சொல்வார்கள், எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை தான் பிரதானதானதாகவும் தனக்கு முக்கியமானதாகவும் பிரம்மாண்டமானதாகவும் பார்க்க ஆரம்பித்து விட்டானோ, அப்பொழுது அவனுடைய உள்ளத்தில் இந்த உலகத்தின் மீது உண்டான அந்த பேராசை நிரம்பிவிடும். இந்த சமயத்தில் மார்க்கம் சம்பந்தப்பட்ட கல்வியாக இருந்தாலும், சட்டமாக இருந்தாலும், உபதேசமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அது அவனுக்கு சலிப்பை தட்டக்கூடியதாகவும் உதாசீனப்படுத்தக்கூடியதாகவும் அதே நேரத்தில் இடையூறானதாகவுமே அவன் கருதுவான். இப்படிப்பட்ட அந்த நபரை பார்த்து தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸு ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் எதையெல்லாம் நீ பிரதானதாக நீ பார்க்கிறியோ, அது ஏற்கனவே கோடான கோடி மக்கள் வாழ்ந்து சென்று விட்ட ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் சொல்லுகிறான், அதுல் இபாதிய சாலிஹீன், என்னுடைய நல்லடியார்களுக்காண்டி நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த நேமத்துகள் மாலா ஐனுலகுறார், எந்த கண்ணும் இதுவரை பார்த்திராத, வலா உதுனு சமியத், இதனுடைய நேமத்துகள் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லி எந்த ஒரு நபர் சொல்லி எந்த காதும் கேட்டிராத, வலா ஹதர அலா கல்பின் பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலேயும் இது இப்படித்தான் இருக்குமோ என்று கற்பனை பண்ணி கூட பார்த்திராத அற்புதமான ஞாபகங்களை எல்லாம் நான் என்னுடைய நல்லடியாருக்காண்டி நான் தயார்படுத்தி இருக்கிறேன் என்று இறைவன் இவ்வாறு சொல்கிறான்.